ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம்? ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம புதுசா இதை பத்தி பார்க்க போறோம், காலங்கள்ன்ற விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம் இல்லையா? ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வித்தியங்களை கொடுத்துட்டு தான் இருக்கு. அதாவது நிகழ்காலம் எப்படி கொடுக்கறது, எதிர்காலம் என்ன பண்ணலாம், இறந்த காலம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம டென்சஸை கொண்டு போயிட்டே தான் இருக்கோம். ப்ரெசென்டா இருக்கட்டும், பாஸ்டா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், இந்த மாதிரி. ஸோ இதுல அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ், இந்த மாதிரியான 3 அஃபர்மேட்டிவ்ஸ் தான் நமக்கு இருக்கு. பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேட்டிவ்னு. ஸோ இந்த அஃபர்மேட்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸ் எழுதுறோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல மேஜரா யாராவது ஒருத்தர் ஒரு ரோலை பிளே பண்ணணும். அந்த மேஜர் ரோல் யார் பிளே பண்றாங்க? ஆக்ஷன், நம்ம எடுக்கக்கூடிய வேர்ப் ஃபார்ம். இந்த வேர்ப் ஃபார்ம், அந்த ஆக்ஷனுங்கிறது ரொம்ப அழகா பிளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆக்ஷன் வார்த்தை என்ன பண்ணும்னா, சென்டென்ஸை வந்து ரொம்ப ஃபில் அதாவது நமக்கு அப்ஸ் அண்ட் டவுனோட நமக்கு காட்டும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுக்கிற ஆக்ஷனை வந்து கரெக்டா பேஸை வந்து ஸ்ட்ராங்கா எடுப்போம். அதுக்கப்புறமா நீங்க என்ன டென்ஸ், என்ன காலங்கள் எடுக்கிறீங்களோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க ரூல் யூஸ் பண்ணி நீங்க சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்குமே உங்களுடைய அஃபர்மேட்டிவ் ஆஃப் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ், இந்த மாதிரி அஃபர்மேட்டிவ்ஸோட நீங்க என்ன பண்ணணும், உங்களோட டென்சஸை நீங்க ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ ஓகே மேம், இது மட்டும் இருந்தா போதுமா, கேன் வி ப்ராக்டிஸ் ஆர் கேன் வி ஏபிள் டு ஸ்பீக்னா, நீங்க தாராளமா பேசலாம். ஆனா எப்பவுமே ரூலை கேரி ஓவர் பண்ணக்கூடாது. அந்த ரூலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராப் யுவர் ரூல் அண்ட் மூவ் ஆன் வித்வுட் ரூல். ரூல் இல்லாம போனாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், அந்த பேசுறதுக்கு ரொம்ப ஃப்ளூயன்சி கொஞ்சம் ஃபாஸ்டரா வரும். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ரூல், இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேட்டிவ் நம்ம பார்க்க போறோம். ஸோ கால்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே என்ன இன்ட்ராகேட்டிவ்ஸ் பார்க்க போறது. இன்ட்ராகேட்டிவ்னும் போது விச் இஸ் இண்டிகேட் கொஸ்டின், V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபேட். ஸோ அப்போ அரைவ்னு வரும்போது வந்து சேரும் அப்படின்னா, இதே V2 and V3ல அரைவ்டுன்னு வரும்போது வந்தடைந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரைவ்டு அப்படிங்கிறது தான் நம்ம வேர்ப் ஃபார்ம் எடுத்திருக்கோம். இப்போ சப்ஜெக்டுக்கு போகலாம். சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு? ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? நமக்கு சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க. இவங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நேமிங் பர்சன்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இல்லைன்னா நமக்கு ப்ரோனவுன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரோனவுன்ஸ்ல நமக்கு வந்து இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது மை செல்ஃப், யோர் செல்ஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க இருக்க ரிசர்வ்டான சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வரக்கூடிய இன்ட்ராகேட்டிவ் ரூல். ஸோ நம்ம ரூல் பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால வில் ஆர் ஷால் பிளஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், பர்ஃபெக்ட்னால ஹேவ், தென் வேர்ப் ஃபார்ம் வந்து V3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ரூலை வந்து பர்ஃபெக்டா எழுதியாச்சு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ வில்க்கு அப்புறம் நீங்க சப்ஜெக்ட் எது வேணா எடுக்கலாம். ஸோ அப்போ நான் ஹீ யூஸ் பண்றேன். வில் ஹீ ஹேவ் அரைவ்ட் அப்படின்னா அவன் வந்து விட்டானா அப்படிங்கிறது தான். வில் ஹீ ஹேவ் அரைவ்ட் அப்படிங்கிறது நீங்க கொஸ்டின் போடலாம், அவன் வந்து விட்டானா. இல்லை அப்படின்னா வில் ஹீ ஹேவ் அரைவ்ட் அட் 6 PM. ஸோ எப்படி எழுதலாம், வில் ஹீ ஹேவ் அரைவ்ட் அட் 6 PM அவன் 6 மணிக்குள்ளார வந்துட்டானா அப்படிங்கிறது. இதையே நீங்க வந்து இவன் ஏதாவது இங்க கேரக்டர் மென்ஷன் பண்ண வேண்டாம், வேற ஏதாவது இன்னும் டிஃப்ரெண்டா ஃப்ரேம் பண்ணணும்னா யூ கேன் ஈவன் ஃப்ரேம் இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா
will the train have arrived at 6 p.m. இப்படியும் கொடுக்கலாம். ஸோ அப்படியே என்டையரா உங்களுக்கு என்ன ஆகும், டிஃபர் ஆகும். வில் ஹீன்னும் போது அவன் அப்படிங்கிறத குறிக்கவும், அதுவே இந்த இடத்துல த ட்ரெயின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரயில் அப்படிங்கிறத இப்போ எழுதலாம். அப்போ 6 p.m. கொடுத்துருக்கேன். அப்போ பிஎம்னா ஈவினிங் இல்லையா, மாலை 6 மணிக்குள் ரயில் வந்தடையுமா அப்படிங்கிறதுதான். ஸோ அப்போ இல்லை வந்தடையுமா, ஓகே, இல்லை வந்தடைந்துள்ளதா அப்படிங்கிறதையும் கேட்கலாம். ஸோ வந்தடையுமா இல்லை வந்தடைந்துள்ளதா அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல ட்ரெயின் பேஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இதை எங்க எழுதியிருக்கேன், இதுவா எழுதிருக்கேன், இன்ட்ராகேட்டிவ். இப்போ இதையே நான் பாசிட்டிவ்ல எழுதுறேன் அப்படின்னா train will have arrived at 6 p.m. அப்ப ட்ரெயின் என்ன இருக்கு, 6 மணிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது. இது பாசிட்டிவ். இதே நெகட்டிவ். train will not have arrived at 6 p.m. So the train will not have arrived at 6 p.m. அப்போ ஒரே ஒரு verb வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have framed a different interrogative, positive, negative அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்க will not சொல்லணும்னு கிடையாது, won'tன்னு சொல்லலாம். will தான் சொல்லணும்னு கிடையாது, shall தான் சொல்லலாம். shall the train have arrived at 6 p.m. அப்படின்றதையும் நீங்க சொல்லலாம். ஸோ the futureங்கிறது which is indicate will or shall நீங்க எது வேணாலும் பேஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இன்னைக்கான verb form வச்சுட்டு நான் இங்க உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணேன். நீங்களுமே இன்னைக்கான சென்டென்ஸ், இன்னைக்கான வேர்பை ஹோம்ஒர்க்கா எடுத்துட்டு ஒரு 10 to 20 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.